ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. அன்பிற்கும் நல் அறத்திற்கும் நட்பண்பிற்கும் இருப்பிடமாகிய ஆன்மீக அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் ஆரோக்கியத்திற்கும் ஆனந்தத்திற்கும் பெரு வளத்திற்கும் எல்லாம் வல்ல அந்த இறைவன் ஆசீர்வாதம் என்றென்றும் எப்பொழுதும் எந்த கணமும் அழைத்து கொண்டே இருக்கிறார். ஓம் நம சிவாய. உள்ளது 40 என்ற அந்த செய்யுள் தொடரிலே பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி தன்னுடைய முதல் செயலிலே பார்ப்பவன் வேறு, பார்க்கக்கூடிய பொருள் வேறு, ஒரு ஒரு திரையின் மீது சித்திரத்தை பார்த்தால் அந்த திரை வேறு, அந்த திரையின் மீது பிம்பம் விழுவதற்கு காரணமான ஒளி வேறு என்றெல்லாம் நமக்கு தோன்றுகிறது. ஆனால் உண்மையிலேயே சத்தியத்திலேயே ஒரு ஞானி அறிவார், இவை எல்லாமே ஆத்மாதான். ஆத்மா பார்க்கிறது, ஆத்மாவை பார்க்கிறது, ஆத்மாவின் மூலமாக ஆத்மாவை பார்க்கிறது என்று பகவான் கூறியது உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்பொழுது அதை உணர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழத்தான் செய்கிறது. அதை பல முறைகளிலே பல விதங்களிலே பகவான் அடுத்து வரும் செய்திகளிலே விளக்க முயற்சிக்கிறார். அதன்படி 2ஆம் செய்யுள் அமைந்துள்ளது. அப்போ இந்த எல்லாவற்றையும் 2 விஷயங்கள் பாதிக்கின்றன. ஒன்று நான் என்ற விஷயம், இன்னொன்று நான் இல்லாத ஒரு விஷயம். அந்த நான் என்பதுதான் இதுக்கு எல்லாவற்றிற்கும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது. அதுக்கு அகம், சமஸ்கிருதத்தில் அகம் என்று கூறுகிறோம். உள்ளே இருப்பது அகங்காரம். அந்த நான் என்ற ஒரு விஷயமானது அகங்காரம் என்று நாம் கூறுகிறோம். அதுவும் நமக்கு பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இப்போ இந்த நான் எப்படி எங்கிருந்து தோன்றுகிறது என்பதை மிக அழகாக 24ஆம் செய்யுளிலே பகவான் ரொம்ப அற்புதமாக மிக தெளிவாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் வகையிலே புரிந்து கொள்ளும் வகையிலே கூறியிருக்கிறார். ஆனால் அதுவரைக்கும் பல கேள்விகள் ஆன்மீக நண்பர்களுக்கு தினம் தினம் ஏற்படக்கூடிய பல கேள்விகளுக்கு விடைகளை கொடுக்கிறார். ஏன்னா பல வருஷமாக பலரும் கேட்ட கேள்விகளின் பதில்கள் செயல்களாக்கப்பட்டு உள்ளது 40 என்பது வந்தது. அது முழுக்க முழுக்க ஆத்ம விசாரமாக அமைந்துள்ளது. இப்போ இந்த 2ஆவது செய்யுளை பார்ப்போம். அதை 2 உரைகளாக கொடுக்க இருக்கிறேன். இந்த முதல் உரை இப்பொழுது பார்ப்போம். மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும் ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்றும் மும்முதலும் மும்முதலே என்னல் அகங்காரம் இருக்கும் மட்டே யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலையாகும். செய்யுளாக இருப்பதனால படிக்கும்போது புரியாது. அதை நாம் பிரித்து பார்க்கும் பொழுது புரியும். முதல் நிற்கும் என்பதோடு பிரிக்கணும். மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும் ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும். ஓர் முதல் மும்முதலாய் நிற்கும். மதமும், மதம் அப்படின்னா நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய பல மதங்களை இது குறிக்கிறது. மதம் என்றால் இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், புத்த மதம், ஜைன மதம், இப்படி எல்லா மதங்களும் இருக்கின்றன. அவை 3 பொருள்களை ஏற்றுக்கொள்கின்றன. எல்லா மதமும் முதல் 3 பொருள்கள் என்று ஒன்றை ஏற்றுக்கொள்ளும். ஓர் முதலே, அதை ஒரே ஒரு முதல் பொருள்தான் இப்படி 3 தனிப்பொருள்களாக தோன்றுகிறது என்று ஏற்றுக்கொள்ளும். ஓர் முதலே, ஒரே ஒரு சோர்ஸிலிருந்து 3 முதல்கள் ஏற்படுகின்றன என்று எல்லா மதமும் ஏற்றுக்கொள்ளும்.
அதைத்தான் மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும் எடுத்து கூற ஆரம்பிக்கும். ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும். ஒரே சோர்ஸ், ஒன்றே ஒன்று, மூன்று முதலாக நிற்கும். என்ன மூன்று முதல் அப்படின்னா, நம்ம பார்க்கிறோம், பார்ப்பதற்கு நாம் வேண்டும். அதுதான் முக்கியமானது. நாம் இந்த ஆத்மா இருப்பதால் தான் உலகை பார்க்க முடிகிறது, பரம்பொருளை சிந்திக்க முடிகிறது. ஆகவே ஆத்மா நாம் பார்க்கக்கூடிய பொருள் உலகு. இந்த இரண்டுக்கும் காரணமானது பரம்பொருள். இந்த மூன்றையும் எல்லா மதமும் ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் இந்த முதல் பார்ட். இப்போ இந்த முதல் பார்ட்டில் ஆத்மா ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் இருக்கிறேன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிலிருந்து தான் எல்லா தெளிவும் எல்லா தேடுதலும் அமைகிறது. எதை தேடுகிறோம்? அதிலிருந்து உலகத்தை பார்க்கிறோம். உலகம்னா என்ன? நம்மை தவிர, இந்த உடலை தவிர, இந்த மனதை தவிர புறப்பொருள் உலகம் முழுவதும் பார்க்கிறோம். வெறும் பொருள்கள் மட்டும் உலகமாகாது. மற்றவர்கள், உறவுகள், உயிர்கள், இந்த உடல், மனம் ஆகியவை சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை, அவை அனுபவிக்கும் உபாதைகள், இதெல்லாமே உலகுக்குள்ள அடங்கும். நம்மளுடைய எமோஷன்ஸ், உணர்ச்சிகள், கோபம், தாபம், பொறாமை, மதம், ஆச்சரியம் போன்ற எல்லாவற்றையுமே நம்ம என்ன நினைக்கிறோம்? வேறு வேறு நினைக்கிறோம். அதுவும் உலகு தான். உலகு என்பது இது எல்லாவற்றையும் சேர்ந்தது. விலங்குகள், செடிகள், கொடிகள், மலைகள், நதிகள், ஆகாசம், காற்று, இந்த உயிர்கள் அனைத்தும். இப்போ மன பிராந்திகள், மன உணர்வுகள், இவை எல்லாமே உலகு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் எப்படி தெரிகிறதுனா, நம்ம பார்ப்பதனால தெரிகிறது. அதான் முதல் சைடில் காண்டாளால் என்று ஆரம்பிக்கிறார். இப்போ நாம் உலகம் காண்டாளால் ஆரம்பிக்கிறது அந்த செய்யுள். நாம் உலகம் காண்டாளால். நம்ம பார்ப்பதனால தான் உலகம் இருக்கு. இப்போ பார்க்கலை அப்படின்னா இந்த உலகம் இருக்கிறது தெரியாது. உங்களுக்கு வியாழன் தெரியுமா? வியாழன்ல என்ன இருக்கிறது என்று தெரியுமா? புதன்ல என்ன இருக்கிறது என்று தெரியுமா? ஏன்னா பார்க்கவில்லை. அதனால அது நமக்கு ஒரு பொருள் அல்ல, அது தெரியவில்லை. பார்ப்பதனால தான் இந்த உலகு. இல்லைன்னா அந்த உலகே இல்லை. இப்போ ஒரு டெல்லியில் ஒருத்தர் இருக்கார், ஒரு ஷர்மான்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போது பார்க்கவில்லை. பார்த்ததுனால அந்த விஷயம் உங்களுக்குள்ளே தோன்றுகிறது. அப்போது இந்த உலகம் எல்லாமே நம்ம பார்ப்பதால் தோன்றக்கூடிய விஷயம். இது ஒன்று. ஆத்மா ஆச்சு, உலக ஆச்சு. அப்போது இந்த இரண்டுக்கும் அடிப்படை, ஆத்மாவுக்கே அடிப்படை பரமாத்மா. அப்போ இந்த உலகுக்கும் அடிப்படை பரமாத்மாவாக தான் இருக்க முடியும். எல்லாமே ஒரு முதலாய், ஓர் முதலாய் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி வருகிறது. எல்லாமே ஒன்றிலிருந்து உதித்து இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பெரும்பாலான எல்லா மதங்களும் இதை ஏற்றுக்கொள்கின்றன. இப்போ இது ஒரு விஷயம் என்னன்னா, மதம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த தெளிவு. மதம்னா தெளிவு என்ற அர்த்தம். மதம்னா மதம் பிடித்த யானை அப்படின்னு அர்த்தம். மதம் பிடித்த யானைன்னு சொல்றது இல்லை. மதம் அப்படிங்கிறது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மதம், அறிவு, தெளிவு என்று அர்த்தம். அப்போ கிறிஸ்துவ மதம், அந்த சமஸ்கிருதத்தில் மதம்னு தான் இருக்குது. மதம்னா வேற அர்த்தம், மதம்னா வேறு அர்த்தம். மதம்னா உங்களுக்கு தெரியும், மதம் பிடித்த யானை. மதம் அப்படின்னா அறிவு, அந்த மதத்தினுடைய அடிப்படை அறிவு என்று மதம் என்று சொல்லப்படுகிறது. இது நம்ம மதம்னு சொல்லி பழகியிருக்கிறதுனால இந்த ஒரு சின்ன வித்தியாசத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சமஸ்கிருதத்தில் மதம் என்று தான் இருக்கிறது, மதம் என்றும் இருக்கிறது. வித்தியாசத்தை இப்பொழுது நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அப்படி இருக்கும்போது இந்த மூன்று பொருள்களும் எங்கிருந்து வந்தன அப்படின்னா, மூன்றுமே ஒன்று தான், ஒரு பொருளிலிருந்து வந்தது. ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும்
ஓர் முதலே ஒரு சோர்ஸிலிருந்து 3 முதல்களாக ஃபஸ்ட்டு 3 ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரினிட்டி. இப்போ நம்ம இந்து மதத்தில் ட்ரினிட்டி 3 கடவுள்கள் யார் என்றால் சிவன், விஷ்ணு, பிரம்மா. அதே போல் பல மதங்களில் 3 விஷயங்கள் பொதுவாக வைக்கப்படும். அதே போல் 3 முதல்கள் தோன்றுகின்றன ஒரு முதலிலிருந்து, ஏதோ ஒன்றிலிருந்து. அந்த தோன்றுவதற்கு காரணமானது ஒன்றே ஒன்றாக தான் இருக்கிறது என்பதை பகவான் மறுபடியும் கூறுகிறார். அப்போ இதையே நாம் எப்படி இந்த 3 முதல்கள் தனித்தனியாக பார்ப்பதே ஆன்மீக ஞானத்திற்கு தடை என்பதுதான் அதனுடைய ஒரு விஷயம். ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால், இந்த 3 முதல்களை நாம் மனதின் மூலமாக, அறிவின் மூலமாக பார்த்து நம்ம தெரிந்து கொண்டிருப்பதே ஒரு தடை. இந்த 3 முதல்களே தடை. ஏன்னா ஓர் முதல் தான் முக்கியம். எதிலிருந்து வந்ததோ அதை விட்டுவிட்டு அதிலிருந்து வந்த 3 பொருள்களை மட்டும் மனது பிடித்து கொண்டுள்ளது. நமது அறிவாற்றல் பிரித்து கொண்டுள்ளது. ஆனால் உண்மையிலே நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஓர் முதலே. மும்முதலை எம்மதமும் உட்கொள்ளும் ஓர் முதலே. அந்த சிங்கிள் சோர்ஸ் என்னவென்று நாம் பார்க்க வேண்டுமானால் அதற்கு என்ன தடையாக இருப்பது, என்ன அதற்கு நமக்கு அதை பார்க்க விடாமல் தடுக்கிறது என்பதை 2ஆம் பாகத்திலே பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.